வணக்கம் நண்பர்களே. இன்றைய அத்தியாயத்தில் தனது தவ பயனால் ஈசனை மணந்த ஒரு மானுட பெண்ணை பற்றி அறிவோம். கரூருக்கு மேற்கே அப்பிபாளையம் என்ற சிறிய கிராமத்தில் வேட்டவர் குலத்தைச் சார்ந்த தனவந்தனுக்கு வடிவுடையாள் என்ற பெண் இருந்தாள். அவள் மற்ற பெண்களைப் போல அல்லாமல் அதீத அறிவுடன் இருந்தாள். ஆனால் அவளுக்கு வயது ஏற ஏற அவளது பேச்சு குறைந்து மௌனம் அதிகரித்தது. காரணம், அவள் பசுபதீஸ்வரர் மீது மிகுந்த பக்தி கொண்டாள். தனது தந்தையிடம் பசுபதீஸ்வரரை தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தாள். அவரும் அவளது கோரிக்கையை ஏற்று சந்தன கட்டையில் சிவலிங்கத்தை செய்து கொடுத்தார். வேட்டுவர் குலத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சைவ வழியில் இருந்து தினமும் சிவனை பூஜித்து வந்தாள். ஒரு நாள் தான் பசுபதீஸ்வரரை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினாள். இதனால் அவளுடைய பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அன்று இரவு வடிவுடையாளின் பெற்றோர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய கனவில் பசுபதீஸ்வரர் தோன்றி, உமது மகளை யாம் பங்குனி உத்திர திருவிழாவின் 7ஆம் நாளன்று திருமணம் செய்வோம். அதன் அடையாளமாக அப்பிபாளையம் முழுவதும் அன்று பூச்சுரைந்து இருக்கும் என்று கூறினார். அதனை கேட்ட வடிவுடையாளின் பெற்றோர் பங்குனி உத்திர திருவிழாவின் 7ஆம் நாளை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். பங்குனி உத்திர திருவிழாவானது சிறப்பாக ஆரம்பித்து திருவிழாவின் 7ஆம் நாளான அன்று அப்பிபாளையம் முழுவதும் இறைவன் கூறியபடி பூமழை பொழிந்திருந்தது. அனைவரும் வடிவுடையாளின் வீட்டை நோக்கி சென்றனர். அங்கே தியானத்தில் இருந்த வடிவுடையாளின் கழுத்தினை தெய்வீக ஒளி வீசும் மலர் மாலை அலங்கரித்து இருந்தது. இதனை கண்ட அனைவரும் வடிவுடையாளை அப்பொழுதே பல்லக்கில் ஏற்றி பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர். நேராக கருவறைக்குள் சென்ற வடிவுடையாள் இறைவனோடு ஐக்கியமானார் என்று கூறுகிறது தலபுராணம். இந்நிகழ்வை நினைவூட்டும் விதமாக ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் சிறப்பு உற்சவமானது நடத்தப்படுகின்றது. பசுபதீஸ்வரனின் விக்கிரகமானது பங்குனி உத்திர திருவிழாவின் 6ஆவது நாள் அப்பிபாளையத்திற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு 7ஆம் நாள் வடிவுடையாள் விக்கிரகத்துடன் மீண்டும் கோயிலுக்கு கொண்டு வரப்படுகின்றது. இந்நிகழ்வை அவ்வூர் மக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்.